டம்ளர் ரவைக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை வந்து அவனில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இடையில 2-3 தடவை கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். கடாயை யூஸ் பண்ணியும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் விடாமல் கிளறினா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை போடலாம். நான் 2 கப்பு ரவை எடுத்ததுனால 2.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், வடிச்சிருவோம். இந்த பிசுப்பு இருந்தால் போதும், ஸ்ட்ரிங் பதமெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நல்லா வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே போடுறேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தேன். இப்போ கெட்டியாயிருச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக வரும். ஏலக்காய் போடுறேன். 6 ஏலக்காய் தூள் பண்ணி. முந்திரி பாதாம் நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூடாக பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டு உடனே பிடிச்சிடணும், இல்லாட்டி இறுகிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக நெய் தடவி உருண்டை பிடிச்சி வைப்போம். ஷேப் வரலைனாலும் கொஞ்சம் நேரம் ஆறின விட்டு மறுபடியும் இருக்க உருண்டை பிடிச்சா ஷேப் கரெக்டாக வந்துடும். ரவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஷேப்பும் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்த நாள் இப்படியே நமக்கு கெட்டியாகவும் ரவை நல்லா ஊறி டேஸ்ட்டும் கூடும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.